பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதோட தோலை தூக்கி போட்டுறீங்களா? இனிமேல் அப்படி செய்யாதீங்க. அந்த தோலை வச்சு நல்ல ஒரு துவையல் செய்யலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காயோட தோலை பீல் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக புளி சேர்க்கணுங்க. இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தொகையலுக்கு வேணுன்றவங்க கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தொகையல் சுடு சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நெய் விட்டு சாப்பிட்றப்ப இன்னும் எம்மையாக இருக்குங்க. நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த தொகையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.